இட்ஸ் ஓகே கேஸ் ஜார்ஜ் மறுபடியும் எனக்கு ஒரு புது வீடியோவில் வரேன். இந்த வீடியோவில் வந்து கூகுள் வந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து அன்பாக்சிங் பண்ணி இதில் என்ன மேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு லெட்டர் தான். ஸோ கிடச்சிருக்கு. என்ன லெட்ரு என்ன அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் சேனலுக்கு புதுசாக இருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே கேஸ், இது எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னா கூகுள் கிட்டே தான் வந்திருக்கு. கூகுளில் இருந்து ஆட்சென்ஸ்லேருந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே யூடியூப் வந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறீங்கன்னா மானிட்டரைசேஷன் எனேபிள் ஆன பிறகு இந்த லெட்ரு எல்லாருக்குமே கிடச்சிரும். நீங்கள் எப்போ ஒன்ஸ் $10 ரீச் பண்ணுறீங்களோ ஸோ உங்களோட அட்ரஸை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்ரு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து 4-6 டிஜிட் ஒரு ஓடிபி ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டில் போடணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லெட்டர் வந்து எல்லாருக்குமே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் சேனலுக்கு நீங்கள் மானிட்டரைசேஷன் ஆன பிறகு இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்த லெட்டர் எனக்கு வந்து 3 மாதமாக வர வேண்டியது. ஸோ மானிட்டரைசேஷன் ஆகி $10 நான் ரீச் பண்ணிட்டேன். ஸோ அப்பையும் வந்து வரவே இல்லை. ரீசன் கொடுத்தேன், அப்பையும் வரவே இல்லை. ஸோ இது என்னோடய 3rd லெட்டர். 3வது வாட்டி நான் ரீசன் கேட்டு மறுபடியும் லெட்டரை வந்து சென்ட் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு தான் 3வது வாட்டி எனக்கு ஃபைனலி எங்கள் வீட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் இருக்கிறதே பற்றின வந்து வில்லேஜ் சைடு. ஸோ லொக்கேஷன் வந்து எல்லாருக்குமே தெரியாது. போஸ்ட்மேனை ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து டேஞ்சரான ஒரு லொக்கேஷன் தான் அது. அதனால தான் வந்து இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இது 3வது வாட்டி எப்படியோ மறுபடியும் கேட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு ஒரு வழியாக வந்து இந்த வாட்டி கைக்கு கிடச்சிருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு ப்ரௌட் மூமெண்ட். ஸோ வீட்டில் காமிச்சப்போ வந்து பெருமையாக பார்த்தாங்க, என்னடா கூகுள்லேருந்துலாம் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னா. என்ன வேலைக்கு சேர்ந்துருக்கேன் ஹீரோ ஹோண்டால. பின்ன ஹீரோ ஹோண்டாவில் வேலை கிடைக்கிறது சும்மாவா? எத்தனை பேர் தவங்க கிடக்குறாங்க. பரவாயில்லையே, பையன் ஏதோ பண்ணுறான், சரி ஏதோ தப்பு பண்ணாமல் இருக்கிறான் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஸோ எனக்கு வந்து லைட்டாக வந்து ப்ரௌடாக இருக்கேன். ஏன்னா கூகுள் கிட்டேருந்து ஒரு லெட்ரு வருதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ லெட்டரை வந்து நான் பிரிக்கிறேன். உள்ளே பிரித்த பிறகு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6 டிஜிட்டில் எனக்கு ஒரு நம்பர் ஓடிபி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து நான் என்னோடய கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டில் போய்ட்டு நான் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போடணும். ஸோ அந்த டிஜிட் போட்டால் தான் வந்து எனக்கு அக்கௌண்ட்டே ஓகே ஆகும், ஓகேங்களா? ஸோ 6 டிஜிட் இருக்குது, இங்கே போட்டுக்கிறான். நீங்கள் இப்படிலாம் போகணும், இப்படி போய் இங்கே போய் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். ஓகே, பட் லெட்டரில் ஒன்றும் பெருசாக இல்லை. பின்னாடி வந்து என்னோடய அட்ரஸ் போட்டிருந்தான். ஸோ அது ஒன்றும் அவ்வளோதான், மற்றபடி வேறு எந்த இதுவுமே இல்லை. ஸோ அது வந்து நம்ம இனிமேட்டு 1 lakh ரீச் பண்ணால் தான். இது எதுக்குன்னா, ஸோ இது இன்னொரு இதுக்கு தான். இப்போ நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோன்னா நமக்கு வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பிளே பட்டன் கொடுக்கறதுக்கு இந்த அட்ரஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி வாங்க போகிறேன்னு எனக்கு வேறு பயமாக இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே இதான் வந்து என்னோடய கூகுள் ஆட்சென்ஸோட ஹோம் பேஜ். ஸோ இதை ப்ளர் பண்ணிடுவேன் நான், ஏன்னா அதில் ப்ரைவசி நிறையா இருக்குது. ஸோ இங்கே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பின் போடுறதுக்கு வந்து ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6 டிஜிட் பின்னு. ஸோ அதை நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். இதையும் வந்து ப்ளர் பண்ணுறோம், ஏன்னா அதெல்லாம் காட்டக்கூடாது, ப்ரைவசி பாலிசி வரும், அதனால் ப்ளர் பண்ணுறேன். ஸோ 6 டிஜிட் பின்னை வந்து நான் என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ என்ட்ரு பண்ணி இங்கே ஓகே கொடுக்கலாம். ஓகே, ஒரே நிமிஷம். பின்னு ஓகே வெரிஃபை கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பில்லிங் அட்ரஸ் வெரிஃபைடு அப்படின்னு வந்துச்சு. ஸோ இனிமேட்டு இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து என்னோடய மெயின் அட்ரஸ் அப்படின்னு அவங்க கணக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இங்கே என்னோடய அக்கௌண்ட்டை போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு தான் வந்துருக்குது. ஸோ இதுதான் வந்து ப்ரைவசி, இதெல்லாம் காட்டக்கூடாது. இப்போதைக்கு நான் வந்து பிளர்லேயே இந்த வீடியோ வந்து போடக்கூடாது, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து நம்ம வியூவர்ஸ்ட்டை சொல்லிக்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கலாம், நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், பாய்.